அனைத்து தமிழ் மக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இது தமிழ் பிளஸின் வரலாற்றில் இன்று. வடமராட்சியில் ஆழ ஊடுருவி வேவு பார்த்த படையினர் ஒரு திகைப்பூட்டும் சம்பவம். 1995ஆம் ஆண்டு மார்கழி மாதம் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி படையினர் நெருங்கிக் கொண்டிருந்த காலம். வெள்ளை அச்சுவேலி சந்தி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. வெள்ளையில் உள்ள முனியப்பர் கோவிலடியில் கூட தலை காட்ட முடியாது. காரணம், அங்கு மறைந்திருக்கும் ஒற்றைப்படை வீரன். அவ்விடத்தில் தென்படும் தலையில் குண்டு பாய்ந்து விடும் எனும் அபாயம் இருந்தது. மறுபுறத்தே புலிகளின் பெரும் படையணிகள் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி முன்னேறும் படையினரை தடுக்க உக்கிரமாக போரில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். வடமராட்சி பகுதியில் தொண்டமான் ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்து சந்நிதி கோயில் வரை புலிகள் மண்ணணைகள் அமைக்கும் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். ஜாழ்ப்பாணத்தை கைப்பற்றிய பின் படையினர் வடமராட்சியை நோக்கி வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டதால் இதற்கான ஆயத்தங்கள் நடந்தன. இராணுவ வீரர்களின் மறைந்திருந்து சுடும் தாக்குதல்களில் இருந்து மக்களும் புலிகளுடன் இணைந்து பாதுகாப்பு மறைப்பு வேலிகளை அமைத்துக் கொண்டிருந்தனர். ஒரு நாள் இரவு வடமராட்சியின் அரசியல் செயலகத்தில் இருந்த ஒரு போராளி தென்மராட்சியில் உள்ள அரசியல் செயலகத்தை தொடர்பு கொள்ள தொலைத்தொடர்பு கருவியின் அலைவரிசையை மாற்றிக் கொண்டிருந்தார். அப்போது தற்செயலாக ஒரு அலைவரிசையில் சிங்கள உரையாடல் கேட்டது. அலைவரிசையை மாற்றி பரிமாறிய அந்த போராளி மறுநாள் இரவு மீண்டும் அதே அலைவரிசையை சோதித்த போது மிகவும் துல்லியமான தகவல்கள். அலைவரிசைகள் மாற மாற அவற்றை பின்தொடர்ந்து கேட்ட அவருக்கு ஓர் உண்மை புரிந்தது. படையினர் மிக அருகில் எங்கோ பதுங்கி இருக்கிறார்கள். உடனடியாக அவர் வடமராட்சியின் அரசியல் பொறுப்பாளராக இருந்த செல்லையாவிடம் இந்த தகவலை தெரிவித்தார். விடிந்தபோது அந்த அலைவரிசை அமைதியாக இருந்தது. படையினர் நடமாட்டம் எதுவும் கண்ணில் படவில்லை. மக்களிடமிருந்தும் தகவல் எதுவும் வரவில்லை. இந்த தகவல் உடனே தென்மராட்சியில் இருந்த புலிகளின் அரசியல் துறை தலைமைச் செயலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து மொனிட்டர் பிரிவுக்கு தகவல் சென்றது. அன்றைய பகலே மொனிட்டர் பிரிவு தங்கள் கருவிகளை வடமராட்சி பகுதியில் அமைத்துவிட்டு இரவிற்காக காத்திருந்தனர். இரவு 11 மணிக்கு மேல் அந்த அலைவரிசை மீண்டும் இயங்க தொடங்கியது. வடமராட்சியின் முக்கிய இடங்களில் உள்ள புலிகளின் நடமாட்டம், காயமடைந்த போராளிகள் இருக்கும் இடங்கள், மந்திகை மருத்துவமனை, எல்லைகளற்ற மருத்துவர் இருப்பிடங்கள் போன்ற பலவித தகவல்கள் பலாலி படைத்தளத்திற்கு பரிமாறப்பட்டன. வழக்கமாக களத்தில் இருக்கும் படையினர் VHF அல்லது UHF அலைவரிசையை பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த சம்பவம் வடமராட்சியின் பல இடங்களில் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் நிறைந்திருந்த போதிலும் சந்தேகத்திற்கிடமான எந்த நடமாட்டத்தையும் யாரும் கண்டதாக தெரியவில்லை. இதற்கு 2 வாரங்களுக்கு முன்பு மந்திகை பகுதியில் ஒரு தற்காலிக கடை வைத்திருந்த இடம்பெயர்ந்த வர்த்தகரின் மோட்டார் சைக்கிள் திருட்டு போயிருந்தது. நெல்லியடி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்திருந்தார். மறுநாள் புலிகளின் படையினர் வடமராட்சி முழுவதும் ரகசியமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு தகவல் சொன்னால் பதட்டமடைந்து அந்த வேவு படையினர் தப்பிவிடலாம் என்பதால் தேடுதல் ரகசியமாக நடந்தது. முதல் நாள் ஒட்டு கேட்டதில் அந்த படையினருக்கான உணவுப் பொருள் விநியோகம் வெள்ளை வெளியையொட்டிய பகுதியில் நடப்பது தெரிய வந்தது. புலிகளின் மொனிட்டர் பிரிவு ஒரு திட்டத்தை வகுத்தது. எதிரிகள் அலைவரிசையை துண்டித்து அவர்களது குரலில் தாங்களே பேசி உணவு உட்பட ஏனைய பொருட்களை வந்து எடுத்துச் செல்லுமாறு கூறுவது. நெல்லியடி குஞ்சர் கடை புறாபொறுக்கி வழியாக செல்வச்சந்நிதியான் தொண்டைமானார் கோயிலுக்கு செல்லும் ஒடுப்பிட்டி சந்தியை ஒப்பிட்டு சொன்னார்கள். அதே நேரத்தில் மற்றுமொரு புலிகளின் பிரிவு குறிப்பிட்ட அந்த இடத்தில் பதுங்கி இருந்தது. அதிகாலை 2 மணி அளவில் ஒரு மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டது. சுமார் 300 மீட்டர் தொலைவில் நின்று விட்டது. இருட்டில் 2 உருவங்கள் மெதுவாக நடந்து சொன்ன இடத்தை அடைந்தன. திடீரென்று பல கோணங்களில் இருந்தும் ஒளிக்கற்றைகள் பாய்ந்தன. பதுங்கியிருந்த போராளிகள் விரைந்து பாய்ந்து அவர்களை மடக்கி பிடித்தனர். ஒரு ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், எதிரி படையினரும் புலிகள் அணிவது போன்ற வரிப்புலி சீருடையை அணிந்திருந்தனர். அவர்களிடம் விசாரணை செய்த போது அவர்களுடன் மேலும் 4 பேர் நெல்லியடி பருத்தித்துறை வீதியில் உள்ள ஒரு நெசவு தொழிற்சாலையில் பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. அவர்களும் வரிப்புலி சீருடையிலே இருந்தார்கள். அவர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் மந்திகையில் காணாமல் போன அந்த வர்த்தகருடையது என பின்னர் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து 6 walkie talkies, ஒரு LMG,
ஒரு ஆர்பிஜி, 2 LOW 5 T56 ரக துப்பாக்கிகள், ஒரு குறிபார்த்து சுடும் துப்பாக்கி, இரவு பார்வை சாதனங்கள், திசைமானிகள் மற்றும் பிற பொருட்கள் மீட்கப்பட்டன. மீண்டும் ஒரு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் தமிழ் ஈழன்.